இன்னைக்கு கடைசி காலத்தில் பிள்ளைகள் பெற்றோருக்கு ஒரு சில விஷயங்களில் மிக முக்கியமாக இந்த திருமண காரியங்கள் வரும்போது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தேவனை அறியாதவர்கள், தேவனை பற்றின அறிவில்லாதவர்கள், புறமதஸ்தார் அவர்களிடத்தில் போய் தங்களுக்கு பெண்களையோ ஆண்களையோ தெரிந்து கொள்கிறார்கள். அப்படி தெரிந்து கொள்ளும்போது அதை கொண்டு வந்து வீட்டில் கட்டாயப்படுத்துகிறார்கள். கட்டாயப்படுத்தி விட்டு இது திருமணம் செய்து வைத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறாங்க. நான் எப்போதுமே சொல்லுவேன், உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம், புறஜாதியரை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவே இல்லை. என்ன சொல்லுகிறோம்? தேவனை அறிந்த ஒரு ஆவிக்குரிய மகனோ ஆவிக்குரிய மகளோ இருக்க வேண்டும் என்று தான் சொல்லுகிறோம். இங்கே மதமோ ஜாதியோ அந்தஸ்தோ இடைபடவில்லை. ஏன் ஒரு சிலர் பார்க்குறாங்களே, நான் இப்பவும் சொல்கிறேன், கிறிஸ்தவத்தில் ஜாதி கிடையாது. ஜாதி பார்க்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஏன்னா ஒரு ஆதாம் ஏவாளுக்குள்ளன்னு நம்ம வந்தோன்னு சொன்னால், அதை விசுவாசித்தோம்னா, ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தா ஜாதி வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் பைபிளை விசுவாசிச்சிங்கன்னா ஜாதி பார்க்க மாட்டீங்க. ஸோ நான் அந்த கான்செப்டுக்குள்ளே போகலை, அதுதான் சத்தியம். நாங்கள் சொல்லக்கூடியது, எதனால் புறமதஸ்தாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் அப்படின்னா, அவர்கள் ஆவிக்குரிய அனுபவம் இல்லாதவர்கள். அவர்கள் இங்கே வரும்போது அந்த மாம்சம் இந்த ஆவியோடு கூட போராடும். பல நேரங்களிலே நீங்கள் தேவனை விட்டு கொடுக்க வேண்டி வரும். தேவனை விட்டு கொடுக்கும் போது நீங்கள் பரலோகத்திற்கு போவது தடைபடும். உங்கள் ஆத்மா நரகத்துக்கு நேராக இழுக்கப்படும். இன்னைக்கு பெற்றோர் சொல்லும்போது நிறைய பிள்ளைகளுக்கு கோவம் வருது, பசங்களுக்கு கோவம் வருது. ஏன் பண்ணக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது? நாங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒன்றா பழகிறோம், நாங்கள் 10 வருஷமாக பழகிறோம், 5 வருஷமாக பழகிறோம், எனக்கு அவரை பற்றி தெரியும், எனக்காக அவர் எதை வேணாலும் கொடுப்பார். நான் சொல்லுகிறேன், அவர் நல்லவர் தான். ஆனால் அவருக்குள் இருக்கிற ஸ்பிரிட் அது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு உனக்கு விரோதமாய் போராடும்.